ஏன்னா கண்டென்ட் தானே கிங்கு. பேச்சுல உள்ள உண்மையை எதிர்க்க முடியலனா பேசுறோட ஸ்டைல் மேல குதிக்கிறது தான் எளிமையான தப்பிக்கும் வழி. அவர் அப்படி பேசா இப்படி பேசா, உனக்கு பேச தெரியல, உனக்கு மேல ஒரு அமைக்கு கீழே ஒரு அமைக்கு ஷோகேஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அதான் தெரியும். சரி, இப்போ வரோம் இந்த வரேன் அடுத்து சர்ச்சைக்குரிய அந்த 2 கணம் பக்கம். ஏன்னா ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமா இந்த 2ஐயும் காட்டுறாங்க. சிஎம் விஜய் இவ்வளவு அரசியல் குற்றச்சாட்டு வச்சாரு. ஊழல், கோயில் நிதி, போதை, பொது பணம். ஒரு உண்மையான எதிர்கட்சி என்ன பண்ணணும்? அந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஆதாரத்தோட பதிலடி கொடுக்கும். இல்ல இந்த ஊழல் நடக்கல, இதோ கணக்கு அப்படின்னு வாதாடணும். அதுதான் ஜனநாயகம். ஆனா உதயநிதி என்ன பண்ணாப்ல, அந்த குற்றச்சாட்டுல எதுக்கும் பதில் சொல்லலங்க. அந்த உண்மை மறையலன்னா கடைசியா என்ன பண்ணாங்க, கண்ணாடியோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது புரிஞ்சதும் அந்த மனுஷனோட வீட்டுக்குள்ள அவரோட குடும்பத்துக்குள்ள ஒரே கல்லை எரிஞ்சாங்க. ஊரா வீட்டு ஜனங்க எத்தி பார்த்த கதை, அதுதான் கை வந்த கலையாச்சு. நேற்று தமிழ்நாடு சட்டசபையில ஒரு பேச்சு நடந்துச்சு. அந்த பேச்சு முடிஞ்ச அடுத்த நிமிஷம் எதிர்கட்சி என்ன சொல்லிச்சுன்னு தெரியுமா? அவன் என்ன வேணா சொல்லுவானுங்க, பைத்தியக்காரனுங்க, அதெல்லாம் எதுக்கு பேசிட்டுன்றீங்களா? நோ நோ நோ, வெரி பேட் உறவுகளே, கேளுங்க. சட்டசபை சினிமா தியேட்டரா மாத்திட்டாரு. அந்த ஒரு அரை மணி நேர பேச்சுல சிஎம் விஜய் ஒரு படத்தையும் அங்க ஓட்டல, அங்க ஒரு பாட்டையும் ஓட்டல. ஒரு பாட்டா பாடினாரு இல்ல, இல்ல ஃபைட்டு போட்டாரா இல்ல. அப்புறம் எப்படி அந்த சட்டமன்றம் வந்து தியேட்டரா மாறுச்சு? யாரு உண்மையா மேடையை போட்டாங்க, யாரு கேமரா வச்சு நடிச்சாங்க, யாரு கடைசியில அரசியலை விட்டுட்டு ஒரு மனுஷனோட வீட்டுக்குள்ள அவரோட தனிப்பட்ட வாழ்க்கைக்குள்ள கல் எறிஞ்சாங்க? அதாவது இந்த ஊரா வீட்டு ஜன்னல எட்டி பாக்குறது, இதெல்லாம் யாரு புத்தின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? இதெல்லாம் யாரு பண்ணாங்க அப்படின்றத இன்னைக்கு இந்த வீடியோவுல அந்த சட்டசபை பதிலுரையில வரி வரியா பிரிச்சு வைக்க போறவங்களே. சிஎம் விஜய் பேசுனது நடிப்பா இல்ல கண்ணாடியா நீங்களே முடிவு பண்ணுங்க. கடைசி வரைக்கும் இருங்க, ஏன்னா ட்விஸ்ட் கடைசியா தான் இருக்கு. வீடியோ மறக்காம முழுசா பாருங்க உறவுகளே. அதே மாதிரி உறவுகளே டக்குன்னு முடிச்சிடறேன். 12 மணி போஸ்ட் ஆன வீடியோ லேட்டா போஸ்ட் ஆகுது, மணிக்கணும் சில பல காரணங்களால. ஸோ கண்டிப்பா அது ரெகுலர் ரொட்டீன் 12 மணி வர மாதிரி நான் பாத்துக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி அப்படியே ஹைப் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இது டைம்ஸ் ஆஃப் ரிபப்ளிக் நியூஸ் அரசியல் மேடை. முதல்ல எதிர்த்தரப்பு சொல்றத நேர்மையா வைக்கிறேன், ஏமாத்த மாட்டேன் உறவுகளே, ரைட்டா? எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாப்ல, விஜயோட பதிலுரை ஒரு ஸ்கிரிப்டட் பர்ஃபார்மன்ஸ், வசனம் எழுதி வச்சு நடிச்சாரு. சட்டசபையோட லைவ் கேமராவை சினிமா கேமரா மாதிரி நடத்தினாரு. சபாநாயகர் தான் ஆக்ஷன் சொன்னாரு, கட் சொன்னாரு. அடுத்து ஒன்ஸ் மோர் கேட்பாங்க. கடைசியா ஒரு வரி, அவர் ஆக்டர் விஜயா இருக்கிறத மறந்துட்டு இனிமேலாவது தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர் மாதிரி நடந்துக்கணும். ஒரு படத்துல நான் சொன்னேன், அப்பவே படத்துல டைலாக், கண்ட நான் என்ன உங்களுக்கு அட்வைஸ் பண்ணோம் பத்திக்கிறேன், டக்குன்னு தோணுச்சு உறவுகளே. மற்றவங்க யாரும் இப்படி சொல்ல, டக்குன்னு தோணுச்சு. ஓகேவா? ஓகே, இது இது ஸ்டைல் மேல ஒரு விமர்சனம். இதோட சேர்த்து இன்னொரு குற்றச்சாட்டு வச்சாங்க. மின்வெட்டு, விவசாய பிரச்சனை, சட்டம் ஒழுங்கு, அப்புறம் வாக்குறுதிகள், இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம வெறும் பஞ்சரேடாக பேசிட்டு போயிட்டாப்ல. சரி, இந்த 2 குற்றச்சாட்டையும் தனித்தனியா எடுத்து பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி சிஎம் விஜய் உண்மையா என்ன பேசினாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்காம இந்த விவாதமே நடத்த முடியாது. ஏன்னா ஓவர் ஆக்டிங் அப்படின்னு கத்துறவங்க அவர் என்ன கண்டென்ட் பேசுறா அப்படிங்கறத வசதியா தவிர்த்துட்டாங்க இல்லையா? அதுதான் முக்கியம். நம்ம விட மாட்டோம், பாத்துருவோம். வாங்க உறவுல அந்த உரைக்குள்ள ஓகேவா? இது ஆளுநர் உரைக்கான நன்றி தீர்மானத்துக்கு பதிலுரை. சரிங்களா? சிஎம் ஆனதுக்கு அப்புறம் விஜயோட முதல் முழு சபை உரை, புரியுதுங்களா? சோ அவர் ஆரம்பிச்சதே ஒரு கூரான வரியோட தான் ஆரம்பிச்சாங்க. மக்களுக்கு சேவை பண்ண எங்களுக்கு தெரியும், ஆனா பொது பணத்தை சுரண்ட எங்களுக்கு தெரியாது. சிறப்பு லட்சமா அப்புறம் தொடர்ந்தாப்ல, கோயில் காணிக்கையை கொள்ளையடிக்க தெரியாது, அரசு வருவாயை சொந்த கணக்குல மாற்ற தெரியாது.
சை போதை கலாச்சாரத்தை மறக்க தெரியாது. இது வசனம் இல்ல சார், இது வசனமா சொல்லுங்க? இது 5 வருஷ கடந்த கால ஆட்சி மேல வைக்கப்பட்ட நேரடி அரசியல் குற்றச்சாட்டு. மக்குங்களா அதாவது மாற்றல் பதவி உயர்வுக்கு லஞ்சம் வாங்கினது, கட்சி நிதி வசூல், கட்சி நிதி வசூல்ன்ற பேர்ல பொது பணத்தை திரட்டினது, இதையெல்லாம் திருப்பி எடுப்போம்னு சொன்னாப்ல. சோ அடுத்து அவர் தன்னோட பயணத்தை சொன்னாரு. சில சொல்றாங்க ஷூட்டிங் செட்ல இருந்து நேரா முதலமைச்சர் நற்காலி வந்துட்டாப்ல சிஎம் சீட்டுக்கு. அவங்க பாஷையிலேயே சொன்னா அது வெறும் ஒரு ரீலு. நாங்க ரசிகர் மன்றமா இங்க இயங்கின போவே மக்களோட கூட நின்னவங்க எல்லாத்துலயுமே. இங்க கவனிங்க உறவுகளே, அவரோட தீசிஸ் ஒன்று இருக்கு, அது ஆராய்ச்சி பண்ணுவாங்க இல்லையா. பெரும்பாலானவங்க முதல்ல கட்சி தொடங்கி அப்புறம் மக்கள்கிட்ட போவாங்க. கரெக்டா? நாங்க முதலே மக்கள்கிட்ட போனோம், அப்புறம் தான் கட்சியே தொடங்கணும். இந்த டைலாக் மறக்க முடியுமா விஜய் சார்? மறக்கவே முடியாது. சோ இத புரிஞ்சுக்காதவங்க தான் எங்களை நடிகர் கட்சின்னு ஒதுக்குறாங்க. கூடவே 2026 எந்த கூட்டணியும் இல்லாம தனியா போட்டியிட்டோம். உண்மைதான், இப்பதானே இது எங்க போய் இருக்கு. இன்னும் ஆழமா போனாப்ல, பெரியாரோட மத மறுப்பை நாங்க ஏத்துக்கல, ஆனா அவரோட விசாலமான கொள்கைகளை முழுசா ஏத்துக்கிட்டோம். அம்பேத்கரோட சம வாய்ப்பு சமூக நீதியை ஏத்துக்கிட்டோம். காமராஜரோட நேர்மையான நிர்வாகத்தை வழிகாட்டியா எடுத்துக்கிட்டோம். யாரு எங்க அரசியல் எதிரி, யாரு எங்க கொள்கை எதிரி அப்படிங்கிறத நாங்க தெளிவா பிரிச்சு வச்சிருக்கோம். இதோட பாலிசியையும் பேசினாப்ல. நீட்டுக்கு எதிர்ப்பு, சிஏ மேல கவலை, கரூர் கூட்ட நெரிசல், மாநில உரிமை, ஊழல், நிர்வாக சீர்திருத்தம், எல்லாத்தையுமே பேசுறாங்க. எங்க பாத்தீங்க அப்படின்னா ஆக்ட் இருக்கு, பாட்டு இருக்கு, ஐட்டம் சாங் இருக்கு. வரும்னு சொல்றீங்க, ஐட்டம் ஞாபகத்தே இருந்தா அப்படிதான் உங்களுக்கு தோணும். ஐட்டம் சாங் ஞாபகத்தே இருந்தா. இப்போ நேர்மையான ஒரு கேள்வி கேட்கிறேன் உறவுல, இது எந்த வரி நடிப்பு, எந்த வரி பாத்தீங்கன்னா ஐட்டம் சாங்? இதை அந்த கேள்வி முன்னாடியே வைக்கிறேன். இது முழுக்க அரசியலுங்க, கொள்கை, கணக்கு. ஒருத்தர் இதை ரீல் அப்படின்னு ஒத்துக்கணும்னா அவருக்கு கண்டென்ட்டை எதிர்கொள்ள தைரியம் இல்ல. இதுதான் உண்மை. ஏன்னா கண்டென்ட் தானே கிங்கு. பேச்சுல உள்ள உண்மையை எதிர்க்க முடியலனா பேசுறோட ஸ்டைல் மேல குதிக்கிறது தான் எளிமையான தப்பிக்கும் வழி. அவர் அப்படி பேசா இப்படி பேசா, உனக்கு பேச தெரியல, உனக்கு மேல ஒரு அமுக்கு கீழே ஒரு அமுக்கு, கிஷோர் கே சாமி சொல்ற மாதிரி அதான தெரியும். சரி, இப்போ வரேன் அடுத்து சர்ச்சைக்குரிய அந்த 2 கணம் பக்கம். ஏன்னா ஓவர் ஆக்டிங் அப்படின்னு சொல்றதுக்கு காரணமா இந்த 2ஐயும் காட்டுறாங்க. ஒண்ணு அந்த குட்டி கதை. சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை. நான் படிச்ச புக்லயே, நான் கேட்ட கதையிலேயே எனக்கு அந்த கதை தான் இருக்கவே பிடிச்சிருது என் வாழ்நாள்லயே. சூப்பர். அப்படி இது என்னோட கருத்து. அந்த மாதிரி இந்த குட்டிகள் யாரெல்லாம் பிடிச்சிருந்தா கமெண்ட்ல போடுங்க, ஓகேவா? சோ சிஎம் விஜய் ஒரு சின்ன கதை சொன்னாரு. வெயில ஒரு பெரியவர் யாரு தேடிட்டு இருந்தாரு அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு நையாண்டியா முடிச்சாப்ல. இது யாரு மேல யோசிங்க? முக ஸ்டாலின் அவரோட சொந்த தொகுதியான கொளத்தூர்ல 2026 தோத்து போயிருக்காரு. தோற்கடிக்கப்பட்டார் மக்களால். மக்கள் தீர்ப்பால் ஓரம் கட்டப்பட்டார். ஏன்னா அவங்க அநியாயம் பண்ணதுக்கு மக்கள் தீர்ப்பது. அதனால இன்னைக்கு அவர் சட்டசபையிலேயே இல்ல, அவரை தேடிட்டு இருக்காரு, ஆளை காணோம். இது ஒரு அரசியல் குத்துங்க. நீ 1000 விஷயம் சொல்லல. ஒரு தலைவர் தன் தொகுதியிலேயே தோத்து அவையிலேயே இல்லாத ஒரு உண்மையை சுட்டி காட்டுகிறது. அதுதான் எனக்கு அர்த்தம். நான் நினைச்சா நானும் இந்த மாதிரி தேவையில்லாத கதைகள்லாம் சொல்லலாம் உங்க ஸ்டைல்லயே. அதாவது உங்க ஆயுதத்தையே உங்ககிட்ட காட்டுறேன் அப்படிதான் அதுக்கு அர்த்தம். உங்களோட பயங்கரமான கதை சொல்லுவேன், அதனால மூடின்னு இரு அப்படின்னு சொல்றாப்ல. அவர் ரொம்ப நாகரீகமா சொல்றாப்ல, இந்த சீன்லாம் என்கிட்ட போடாத அப்படின்றாப்ல. சரியா? 2 அந்த கை சிகை அப்படியே சூப்பரா பண்ணாங்க. என்ஜாய் பண்ண. திமுகவை யாராவது அடிக்கிறாங்க, அவங்க தப்ப எடுத்து வைக்கிறாங்க அப்படின்னா மனதார நமக்கு நிம்மதியா இருக்கு. நைட்லாம் பாத்தீங்கன்னா நல்லா நிம்மதியா தூங்கணும். ஒர்க் அவுட் சூப்பரா 12 hours ஸ்லீப், ஓகேவா? சோ பேச்சை முடிக்கிறப்போ சபாநாயகர் அனுமதி கேட்டுதான் பாத்தீங்கன்னா திரு விஜய் பாத்தீங்கன்னா ஒரு கை செய்ய சூப்பரா காட்டினாப்ல. நம்ம எடுத்து பாவிப்பாப்ல, அவர் பண்ண நல்லா இருக்கும். ஒரு ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. பர்மிஷன் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சோ அது பயங்கர வைரல் ஆயிடுச்சு. ஆனா அது எந்த செய்தி தெரியுமா? நாங்களா பண்ணோம். அது முன்னாள் எம்எல்ஏ திரு ஸ்டாலினோட சொந்த செய்கைங்க.
தேர்தலுக்கு முன்னாடி காங்கிரஸ் கூட்டணி பேச்சு முடிச்சப்போ அவர் தானே இப்படி பண்ணாரு. இப்படி பண்ணாரா இல்லையா? அவரு திமுக தலைமையகத்துல இருந்து வெளியே வந்த ஸ்டாலின் மீடியாவுக்கு காட்டின அந்த கையசவு என்னது எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னாப்ல. அவர் தானே இப்படி காமிட்டாப்ல. நாங்க காமிச்சோம். இது நம்ம கிருஷ்ணகிரி சாமி அவங்க ஞாபகப்படுத்தினோம். அவர் தான் காமிச்சார். அந்த மாதிரி அவர் தான் காமிச்சாரு. இப்ப டிவிக்கே வந்துருச்சு. டிவிக்கே வந்தல இந்த ரசிகர்கள் இந்த சைகையை திமுக கிண்டல் பண்ண பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இப்போ விஜய் வந்து பாத்தீங்கன்னா அது அலையில காட்டினாப்ல. இதை வந்து பாத்தீங்கன்னா சினிமால பண்ணாங்க. புரியுதா? அவர் சினிமா செய்ய எதையும் காட்டல. அவர் ஸ்டாலினோட சொந்த செய்கையை ஒரு இடத்துல பண்ணாம ஊர் முழுக்க எல்லா இடத்துல டீ சாப்பிடுற இடத்துல உட்கார்ற வீட்டுல வேற டெய்லி காலைல 10 வாட்டி பண்றாங்க தகவல்லாம் நமக்கு சொன்னாங்க. நம்ம அதெல்லாம் இங்க பேசல. ஓகேவா? பிராக்டிஸா வச்சிருந்தாப்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி. ஓகேவா? அவர் அப்படியே அந்த மாதிரி ஒரு வாட்டி இது ஸ்டைல்ல அவர் இப்படிலாம் பண்ணல. அவர் அப்படியே அழகா அப்படி பண்ணாப்ல. அவரோட ஸ்டைல்ல வந்து திரும்ப காட்டினாரு. இதுதான் கண்ணாடி. ஒரு மனுஷன் முன்னாடி கண்ணாடியை வைக்கிறாப்ல. ஓகேவா? சோ அதுல தெரியுது உங்க முகம். அது தெரியுது உங்க முகம். சோ உங்க முகத்தை பார்த்து உங்களுக்கு பொறுக்க முடியல. உங்க முகத்தையே உங்களால கண்ணாடியை பார்க்க முடியலன்றதால அவங்க ஏத்துக்கணும். நாங்க அப்படிதான் மக்கள் இதை பார்ப்பாங்க. நீ என்னதான் பண்ணி அதெல்லாம் கூட காமிக்கிறாப்ல. சோ இது வந்து பாத்தீங்கன்னா அந்த கையும் உங்க கையே. அது அவரோட பிம்பம் இல்ல, உங்க பிம்பம். புரியுதா? அதுக்கு கோவப்பட்டா கண்ணாடியை திட்டி என்ன போச்சுக்கோ? நான் சொல்றதுதான். நீ என்ன தூக்கினாலும் அது தான் சேரும். இங்க ஒரு விஷயம் தெளிவா பதிவு பண்ணணும் உறவுகளே. இது எந்த ஒரு தருணத்திலையும் சிஎம் விஜய் வந்து எந்த திமுக தலைவரோட குடும்பத்தை, மனைவியை, பிள்ளையை, தனிப்பட்ட வாழ்க்கையை தொடல. எல்லாமே அரசியல். தோல்வி, தொகுதி, ஊழல், சைகை, இதுக்கு மேல ஒரு வார்த்தை அவர் வீட்டுக்குள்ள போகல. அவர் வீட்டுக்குள்ள போனா நாரி போயிடும். ஒரு கதை ஒரு வீட்டுல இருக்குன்னா அவங்க வீட்டுல ஓராய கதை இருக்கும், ஊருக்கே தெரிஞ்ச கதை. ஆனா அவர் பண்ணல. இதை மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த ட்விஸ்ட் அதுதான் உறவுகளே. சிஎம் விஜய் இவ்வளவு அரசியல் குற்றச்சாட்டு வச்சாரு. ஊழல், கோயில் நிதி, போதை, பொது பணம். ஒரு உண்மையான எதிர்கட்சி என்ன பண்ணணும்? அந்த ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் ஆதாரத்தோட பதிலடி கொடுக்கும். இல்ல இந்த ஊழல் நடக்கல, இதோ கணக்கு அப்படின்னு வாதாடணும். அதுதான் ஜனநாயகம். ஆனா உதயநிதி என்ன பண்ணாப்ல? அந்த குற்றச்சாட்டுல எதுக்கும் பதில் சொல்லலங்க. அதுக்கு பதிலா 10 கிலோமீட்டர் தள்ளி அவர் வீட்டுக்கு போயிட்டு எக்ஸ்ல போய் ஒரு போஸ்ட் போட்டாரு. விஜயோட சிஎம் விஜயோட தனிப்பட்ட குடும்ப விவகாரத்தை செங்கல்பட்டு குடும்ப நீதிமன்றத்துல நடந்திருக்க ஒரு பர்சனல் மேட்டர்ல அரசியல் விவாதத்துக்குள்ள இருந்திருக்காங்க. இது சிஎம் விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை. அது கோர்ட்ல இருக்கிற ஒரு விஷயம். அதுக்கும் மின்வெட்டுக்கும் விவசாயிகளுக்கும் சட்டம் ஒழுங்குக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குது? இதுதாங்க இதுதான் இந்த முழு கதையோட மையமே. விமர்சகர்களே ஒத்துக்கிட்டாங்க. உதயநிதி ஒரு தலைவரோட தனிப்பட்ட வாழ்க்கையை அரசியல் களத்துக்குள்ள பகிரங்கமா இழுத்தது முதல் சந்தர்ப்பம். இப்போ அந்த கண்ணாடி சப்ஜெக்ட் நான் சொன்னேன்ல, அது திரும்பி வாங்க. சிஎம் விஜய் கண்ணாடி காட்டினாப்ல. அதுல தெரிஞ்ச அந்த பின்பம் வந்து பிடிக்கல. ஏன் பிடிக்கல? ஏன்னா மூதேவி அது மூஞ்சி அப்படின்னு ஏதோ ஒரு படத்திலே நான் கேட்டிருக்கேன். சார் அது குரங்கு போமையோ அது கண்ணாடி சார் அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு கண்ணாடி எல்லாம் காமிச்சாப்ல. உங்களும் முன்னாடி காமிச்சாப்ல. சோ முதல் கண்ணாடிய சினிமா அப்படின்னு திட்டினாங்க. சோ அதுவும் ஒட்டலனா கண்ணாடி அடுத்து என்ன பண்ணாங்க? தமான்னு உடைச்சாங்க. சரி என்ன பண்றது? கண்ணாடி வேணா, இந்த கண்ணாடி முன்னாடி ஏமா காட்டுறாங்க, என் பூதில பார்க்க சைக்கிள் சொல்லி காட்டி உடச்சு விட்டாங்க. அதுதான் வெளிநடப்பு, வாக் அவுட். சோ அப்புறம் அந்த உண்மை மறையலன்னா கடைசியா என்ன பண்ணாங்க? கண்ணாடியோட சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுன்னு புரிஞ்சதும் அந்த மனுஷனோட வீட்டுக்குள்ள அவரோட குடும்பத்துக்குள்ள ஒரே கல்லை எரிஞ்சாங்க. ஊரா வீட்டு ஜனல எட்டி பார்த்த கதை. அதுதான் கை வந்த கலையாச்சு. ஆக எது அரசியல், எது தனிப்பட்ட தாக்குதல் அப்படிங்கிறத மக்கள் இப்போ பாக்குறாங்க. ஒரு தரப்பு ஆட்சியை, ஊழலை, கணக்கை பேசுது. ஓகேங்களா? ஒரு தரப்பு ஆட்சியை, ஊழலை, கணக்கை பேசுது. இன்னொரு தரப்பு பதிலுக்கு ஒரு கணக்கு வைக்க முடியாம ஒருத்தரோட கல்யாண வாழ்க்கையை, கோர்ட்டு வழக்கை வச்சு கேவலமா பேசுது. சிஎம் விஜய் திமுக காரர்களுக்கு ஏத்த மாதிரி தான் பதில் கொடுத்தார். அவங்க பாஷையில, அவங்க ஆயத்தோடையே. ஆனா ஒரு எல்லையை அவர் கடக்கல. அந்த எல்லையை கடந்தது மறுதரப்பு. இதுல வேற வந்து லைவ் வேலை செய்தா, நேத்து உதயநிதிக்கு லைவ் வேலை செய்தா, நீ அசிங்கப்படுறது ஊரே பாக்குதுப்பா. லைவ் வேலை செய்யுது, நீ பேசு. நீ அசிங்கப்படுறது ஊர் பார்த்து நீ ஏன் செக்கிங் வர? லைவ் வேலை செய்தா. இப்போ ஒரு ரசமான விஷயம். ஓகேங்களா? நான் சொல்றேன், சட்டசபையில நாகரிகமா நடந்துக்கணும், டீசன்சி வேணும் அப்படின்னு பாடம் நடத்துறாங்க. சரி,
அந்த பாடத்தை யார் நடத்துறாங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் நம்ம பார்த்தாகணுங்க. இதே சபையில சில நாள் முன்னாடி ஒரு திமுக உறுப்பினர் ஆபாசமா பேசினதால லைவ் ஒளிபரப்பு நம்மளே கட்டாச்சு, ஞாபகம் இருக்கா? சோ இது சபாநாயகரே மறைமுகமா சுட்டி காட்டின விஷயம். அதாவது அந்த லைவ் கட்டுக்கு காரணம் ஆளுங்கட்சி இல்ல, எதிர்கட்சி. தாவேக அரசு என்ன முடிவு பண்ணுச்சு? முழு சபையும் லைவ்ல காட்டுவோம்னு. ஆபாசம் வந்தப்ப மட்டும்தான் கட்டாச்சு. கடந்த கால ஆட்சிகள்ல, அதாவது அந்த நாட்கள்ல, அந்த நரக நாட்கள்ல பிரச்சனை வரும்னு பயந்து மொத்த நேரலையும் தூக்கி எறிஞ்சாங்க. சிஎம் விஜய் மொத்தத்தையும் காட்டும், மக்கள் பார்க்கட்டும் அப்படின்னு நிலைப்பாட்டிலே இருக்காப்ல. இன்னும் ஒண்ணு, திமுக தரப்பே ஒரு கூட்டத்துல சொல்லுச்சு, அவங்க எந்த பாஷையில வந்தாங்களோ அதே பாஷையில கேள்வி கேட்டாதான் அவங்களுக்கு புரியும். அதாவது சினிமா ஸ்டைல்ல அவங்களே ஒரு ஸ்ட்ராட்டஜிய ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் விஜய் ஏதோ காயின்ல பதில் கொடுத்தா மட்டும் ஓவர் ஆக்டிங் ஆகுது. இது என்னடா நியாயம்? ஒரு வரலாற்று உண்மையை சொல்ற உறவுகளே, சும்மா சுடுசொல் இல்ல. தமிழ்நாடு சட்டசபையில் நாடகம் அப்படிங்கிறது புதுசு இல்ல. வெளிநடப்பு, கோஷம், டம்ளர் தூக்குறது, காகித கிழிக்கிறது, இந்த மேடைக்கு பல வருஷம் பழக்கம் இருக்கு தான் உண்மை. சோ அந்த மேடையை யார் நிறைய பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு பார்த்திருக்கு. அதனால சினிமா தேட்டர் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற வசனம் கண்ணாடி மாதிரி நின்று நீங்களே சொல்ற மாதிரி இருக்கு. அதுல தெரியுது யாரு அப்படின்றது இந்த ஊருக்கே தெரியுது. உங்களுக்கு மட்டும்தான் தெரியல அந்த குரங்கு பொம்மை யாருன்னு. புரியுதுங்களா? இப்போ நம்மளுடைய ஆனஸ்டான பக்கம் என்னன்னா, நாங்க கண்ணை மூடிக்கிட்டு ஹைப்லாம் இங்க பண்றது கிடையாது. உண்மையா சொல்றோம். புரியுதுங்களா? உதயநிதி தனிப்பட்ட தாக்குதலுக்கு போனது முழுக்க தப்பு. அதுல மாற்று கருத்தே இல்லை எனக்கு. சோ ஆனா அவர் எழுப்பின சில அரசியல் கேள்விகள், அதுல உண்மை இருக்கு. அதை விஜய் அரசு பதில் சொல்லி ஆகணும். புரியுதுங்களா? சோ மின் கட்டணம் ஒரு மாசம் ஒரு உயர்வு வர வாய்ப்பு இருக்கு. இது ஒவ்வொரு வருஷமும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பார்க்கிற விஷயம். அரசு நேரடியா ஏத்துறது இல்லை. ஆனா அரசு அப்சர்வ் பண்ணுமா, மக்கள் மேல சுமையா அப்படிங்கிறதுக்கு தெளிவான பதில் வேணும். விவசாய பிரச்சனை, வாக்குறுதிகள், அந்த மக்கள் உரிமை தொகை 2500, இலவச பயணம் எப்போ, அத மாதிரி எப்படி அப்படிங்கிறத பட்ஜெட்ல ஸ்ட்ரைட்டா பதில் வேணும். சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, இது பஞ்ச் டைலாக்ல மூடக்கூடிய விஷயம் இல்லை. சிஎம் நேரடியா பேசணும். ஒரு வீடியோ ஆனாலும் பேசணும். ஒரு நடிகர் மேடையில வசனம் பேசி கைத்தட்டல் வாங்கலாம். ஆனா ஒரு முதலமைச்சர் 5 வருஷம் வசனத்துல மட்டும் ஓட்ட முடியாது. கணக்கு கேட்பாங்க, பதில் வேணும். சிஎம் விஜயோட பேச்சு நேற்று சரியா இருந்துச்சு. ஆனா பேச்சு ஒரு தொடக்கம் தான், முடிவு இல்ல. அடுத்த சில மாசத்துல வசனம் இல்ல, விளைவுதான் பேசணும். இதை ஆனஸ்டா நம்ம சொல்லாட்டி நாங்களும் ஒரு பக்கம் தான் நிக்கிறோம்னு உடனே சீனா போட்டுருவாங்க. அதாவது உள்ளுக்குள்ள வச்ச விமர்சனம் அத்தனையும் உண்மைதான். இதையும் நாங்க ஒரு கோரிக்கையா அரசுக்கு நாங்க எடுத்து முன்வைக்கிறோம். அவங்க அப்படிதான் நடந்துப்பாங்க, நடக்கிறாங்க. ஏன்னா நடப்பது மக்களாட்சி. புரியுதா? உங்களை மாதிரி குடும்ப ஆட்சி, கார்பரேட் ஆட்சி கிடையாது. அடுத்தபடியாக சுருக்கமா, நம்மளுடைய சிஎம் விஜய் அவர்கள் சினிமாலாம் பண்ணல, கண்ணாடியை காட்டினாப்ல. அந்த கையும் அவங்க கை தான். ஓகேவா? அந்த கதையும் அவங்க கதை தான். ஓகேவா? சோ அவர் அரசியல் பேசினாரு. மறுதரப்பு பதிலுக்கு அரசியல் இல்லாத ஆள் ஒரு மனுஷனோட வீட்டுக்குள்ள, அதான் நான் சொன்னதான், ஜன்னலேத்தி பாக்குற ஒரு கேவலமான ஒரு புத்தி. யார் நாகரிகம் காத்தாங்க, யார் எல்லையை கடந்தாங்கன்னு மக்களுக்கு கண்டு இருக்கு, மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சிஎம் விஜய்க்கும் ஒரு வேலை இருக்கு. மேடை பேச்சு விளைவா மாத்தணும். அடுத்த பட்ஜெட், அடுத்த மின்கட்டணம், அடுத்த சட்டம் ஒழுங்கு, அங்கதான் அடுத்த கண்ணாடி. அதே நேர்மையோட பார்ப்போம், அதே கண்ணோட சொல்லுவோம். இந்த பகுப்பாய்வு பிடிச்சிருந்தா, கண்டென்ட் தான் கிங்னு நம்புறீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க, மறக்காதீங்க. உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? சிஎம் விஜய் பேசுறது அவ்வளவு நடிப்பா கோபால் அப்படின்ற மாதிரி இருக்கா, இல்ல செம்மனா சூப்பர்னா அச்சு கருத்தலாம் அப்படின்னு என் தரப்பு நான் சொல்றேன். உங்க தரப்பு நீங்க கமெண்ட்ல பண்ணுங்க. ஓகேங்களா? சோ உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான், உங்க சிபி டைம்ஸ் ஆஃப் நியூஸில் அரசியல் மேடை. சோ மீண்டும் நாளை காலை குரல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். காலை குரல் நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா கண்டினியூவா பாக்குறீங்க. நிறைய பேர் அது போய் சேரணும். ஸோ மறக்காம லைக் பட்டன் பிரஸ் பண்ணி ஹைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி நிகழ்ச்சி நிறைய பேர் தெரிஞ்சாலும் அதை கண்டினியூஸா பார்க்க ஆரம்பிப்பாங்க உறவுகளே. ஸோ until then, take care, love you all, bye bye, see you.